வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட பெட்ரோலியத்துறை ஊழியர்களுக்கு மக்கள் எதிர்ப்பு. பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம். සාමාන්‍ය ජනතාව නැගිට්ටා හෙට තව උද්ඝෝෂණ පටන් ගන්නකෝ මිනිස්සු මොනවද කරන්න කියලා බලන්න අපිට පාස්පෝර්ට් චෝදනා නැහැ අපිට මේ ඥාති සංග්‍රහ චෝදනා නැහැ. துறைமுக ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை ரத்து. துறைமுக ஊழியர்கள் மேற்கொள்ளவிருந்த பணி பகிஷ்கரிப்பை ரத்து செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுக உடன்படிக்கைக்கு எதிராக 29ஆம் தேதி நாம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவிருந்தோம். பெட்ரோலிய தொழிற்சங்க நடவடிக்கை மற்றும் துறைமுக தொழிற்சங்க நடவடிக்கையை ஒன்றாகவே மேற்கொள்ளவிருந்தோம். ஹம்பாந்தோட்டை உடன்படிக்கை தொடர்பில் திருத்தங்களை முன்வைப்பது குறித்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடலுக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளனர். அதனால் தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் தொழிற்சங்கம் உண்மையில் வெளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றது. மற்ற தொழிற்சங்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது அந்த அளவு பெரிய தொழிற்சங்கம் அல்ல. அவர்களுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் அது அவர்களின் உரிமையாகும். அது நமக்கு பிரச்சனை அல்ல. அது இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானது. அது உரிமையை வேறு எவருக்கும் வழங்க நாம் தயாரில்லை. கொரோனாவை எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்தில் நேற்று பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்ற போது சில சம்பவங்கள் பதிவாகின. போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டமையினால் அங்கிருந்து சிலர் பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவோருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ජීවිතේ මිනිස්සු එකපාර ළමයි ඉස්කෝලේ යන වෙලාවේ ඕගොල්ලෝ මේක අරස් කරා. ඒක වැරදි. හැමතිවරු වැඩකුත් නැහැ. දේශපාලන වැඩක්ම නැහැ මෙතනට. මහජනතාවගේ අයිතිය දෙන්න. ඒකයි කියන්නේ. දේශපාලන එපා අපිට. ඕක රජයේ අපේ දේශපාලන ඕනම නැහැ. ඔය ගම්ම කරගෙන බලන්න එක. කරන්න දෙන්නේ නැහැ මිනිස්සු ගම යනවා. தொழிற்சங்க பிரதிநிதிகள் சிலர் கைது செய்யப்பட்ட பின்னர் எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வெலிக்கடை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தனர்.
அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படலாம். அவர்கள் முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். அவ்வாறு கிடைக்கும் அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரிக்கப்படும். அவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனின் அது தொடர்பில் உயர்மட்ட அதிகாரி ஒருவருக்கு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பதை நான் அறியேன். எவரேனும் தாக்குதல் மேற்கொண்டிருந்தால் உயர் அதிகாரி ஒருவருக்கு முறையிட்டிருக்க வேண்டும். அவ்வாறு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டால் கட்டாயமாக நாம் விசாரணைக்கு உட்படுத்துவோம். பெட்ரோலியத்துறை ஊழியர்கள் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டது. உங்களுக்கு என்னால் எவ்வாறான ஒத்துழைப்புகள் தேவைப்படுகின்றன? கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொதுத் தேர்தலிலும் மக்கள் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளனர். மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி பதவிக்கோ அல்லது பிரதமர் பதவிக்கோ நியமிக்க தாம் தயார் இல்லை என்பதனை மக்கள் எடுத்துக் கூறியுள்ளனர். அதனைவிட எந்த பேச்சும் இங்கு இல்லை. நீங்கள் நினைத்தவாறு அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. சதித்திட்டம் தீட்டியும் அத்தியாவசிய சேவைகளை குழப்பியும் அரசாங்கத்தை மாற்ற முடியாது. அத்தியாவசிய சேவை குழப்பப்படுவதை நிறுத்தவே ஜனாதிபதி முயற்சித்தார். அத்தியாவசிய சேவையை குழப்புவது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் என்பதுடன் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மஹிந்த ராஜபக்சவினால் வழிநடத்தப்படும் எதிர்க்கட்சி எவ்வேளையிலும் அரசாங்கத்தை கவிழ்க்கவே முயல்கின்றது. நாட்டில் ஏற்படும் அமைதியின்மைக்கு அவர்களே பதில் கூற வேண்டும். தாம் நியமிக்கும் அரசாங்கத்தினால் சலுகைகளை பெற்றுக்கொள்ளும் உரிமை மக்களுக்கு உள்ளது. நாட்டை சிறந்த முறையில் நிர்வகிக்க வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருக்க வேண்டுமென நான் முன்னெச்சரிக்கை விடுக்கின்றேன். தேவையான நேரங்களில் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அச்சமின்றி தாம் எடுக்கும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக வேண்டும். சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாவிட்டால் அது அரசாங்கத்தின் பலவீனமே. எடுக்கும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் எதிர்க்கட்சியின் இடையூறுகள் அதிகரிக்கும். வினைத்திறனான முறையில் நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்குள்ளது. அதனை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும். எரிபொருள் விநியோக சேவையை அத்தியாவசியமாக சேவையாக அறிவித்தமை தொடர்பில் நான் ஜனாதிபதிக்கு நன்றி கூறுகின்றேன். இன்று மக்கள் மத்தியில் அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நாம் தொழிற்சங்கம் என சிலர் கூறிக்கொள்கின்றனர். அவ்வாறு கூறி பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். இவை அனைத்தும் நாட்டை சீர்குலைப்பதற்காக எடுக்கும் முயற்சிகளாகும். இதில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னுரிமை வகிக்கின்றது. அந்த சங்கத்தில் உள்ளவர்கள் அனுபவமுள்ள அறிவுடைய வைத்தியர்கள். எனினும் அவர்கள் சில வேளை குற்றவாளிகள் போன்று நடந்து கொள்கின்றார்கள். நான் இந்த வசனத்தை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துகின்றேன். அனைத்து வைத்தியர்களும் அவ்வாறானவர்கள் அல்ல. எனினும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாகத்தில் உள்ள வைத்தியர்கள் இந்த நாட்டை அடகு வைக்க முயல்கின்றனர். எரிபொருள் விநியோக சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை சபை முதல்வர் சபையில் முன்வைத்தார். நாம் தெளிவாக மரிக்காரின் குண்டர்களை கண்டோம். நேற்று நள்ளிரவு 1 மணி வரை இணையதளங்களை பார்த்தேன். தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக எந்த ஒரு இணையதளத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக அது வெள்ளம்பெட்டிய போலீசுக்கு சார்ந்ததல்ல, வெளிக்கட போலீசுக்கே சாரும். உள்ளே பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இவர்களை ஹம்பாந்தோட்டைக்கும் சென்று தாக்குதல் மேற்கொண்டனர். குண்டர்களை ஏற்றிய வேன் கம்பகாவில் இருந்து வந்துள்ளது. வெளிக்கட போலீஸ் நிலையத்தில் இலங்கை தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் லெஸ்லி தேவேந்திர இருந்தார். இந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு இடமளிக்கவில்லை. ලෙස්ලි දේවේන්ද්‍ර ඇවිල්ලා හිටියේ මේ වෘත්තීය සමිති නායකයෝයි ජනාධිපතිතුමා එක්ක සාකච්ඡාවක් කරන්න. ඒකට ඉඩ දුන්නේ නැහැ මැරයෝ. ආණ්ඩුව ඇතුලේ මැර අරගලයක් තියෙනවා. මෙතුමාලා ඊයේ වැලිකඩ පොලිස් அவர்கள் நேற்று வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு சென்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். நாம் பிரதமரிடம் இதனை கேட்பதில்லை. ஜனநாயகத்தை புதைத்துவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்றை கொண்டு வரவே அவர் முயல்கிறார். இந்த உத்தரவை நீக்குமாறு நாம் ஜனாதிபதியிடம் கேட்கிறோம். இலங்கை தொழிற்சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் குண்டர்களை தாக்குதல் மேற்கொண்டனர். මේ සභාවේ ඉන්න මන්ත්‍රීවරු කීප දෙනෙකුත් එක්තරා කුඩු මාධ්‍යයකොත්
இங்குள்ள சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் குடு வியாபாரம் செய்யும் ஊடகம் ஒன்றும் நேற்று கொலனாவை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை எனது பொறுப்பில் திணிக்க முயன்றனர். என்னை ஒரு குண்டராக மாற்ற அவர்கள் முயன்றனர். வெள்ளை வேனில் மக்களை கடத்தி ஊடகவியலர்களை கொலை செய்து ஸ்லாபத்தில் மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு ரோசேன் சாணக்கவை கொலை செய்தவர்கள் இன்று முதலை கண்ணீர் விடுகின்றனர். இதுகுறித்து நாம் முன்பக்கமாக அல்ல பின்புறமாகவே சிரிக்க வேண்டும். පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මරික්කාර කියලා අපි කිව්වේ නේ. අපි කිව්වේ මරික්කාර කියන පාතාලේ පඟර නැට්ට ඇලොත් துப்பாக்கி ஒன்றை கண்டால் கால்சட்டை நனைத்துக் கொள்ளும் ஒருவரை இவ்வாறு பேசுகின்றார். இவர்களே நாடு தொடர்பில் பேசும் தேசப்பட்டுள்ளவர்கள். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வாகனங்களின் டயர்களில் காற்றை வெளியேற்றிவிட்டு டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் தாங்கலின் வயர்களை மாற்றிவிட்டு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்களே நாட்டுக்காக ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். அரசாங்கத்தை ஜனநாயகம் நல்லாட்சி என்று கூறி கேளிக்கை செய்கின்றனர். முடியுமானால் நாளை ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள். மக்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை பார்க்கலாம். நான் குண்டர்களை வைத்து தாக்குதல் மேற்கொள்வதாக விமல் வீரவங்ச கூறுகின்றார். எமக்கு கடவுச்சீட்டு குற்றச்சாட்டுகள் இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகளும் இல்லை. எனது 2 கைகளும் தூய்மையானது, 10 விரல்களும் தூய்மையானது. எம்மிடம் குண்டர்கள் இல்லை, திருடர்கள் இல்லை. அலோசியஸின் பணத்திற்காக பேசுகின்றனர். பிரதி சபாநாயகரே, மரிக்கார் என்ற குண்டர் தனது அடியாட்களை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொண்டதாகவே நான் கூறினேன். அவர் இவர் என்றால் என்னால் எதனையும் செய்ய முடியாது. அன்று கோட்டாபே ராஜபக்சவும் கொலன்னாவைக்கு குண்டர்களை அழைத்து வந்து தடிகளால் தாக்கியதை எம்மால் மறக்க முடியாது. அவ்வாறே நீங்களும் செய்தீர்கள். அது மரிக்காரின் குண்டர்கள் இல்லை என்றால் யாருடைய குண்டர்கள்? துமித் திசாநாயக்க ஊடாக இந்த நாட்டின் தொழிற்சங்கங்களை இருத்தெடுக்க நீங்கள் முயற்சி செய்தீர்கள். மறுபுறம் குண்டர்களை ஈடுபடுத்தி தொழிற்சங்கங்களை முடக்குவதற்கு முயன்றீர்கள். இறுதியில் அரசாங்கம் என்ற வகையில் நீங்கள் நாட்டின் முன் ஆடையை கலட்டிக் கொண்டீர்கள். අවසානයේ කරගත්තේ ආණ්ඩුවක් විදිහට ඔබතුමන්ලා රට ඉස්සරහා රෙදි ගලව ගත්තා, ඇදගෙන නාගත්තා, ඉල්ලන් කෑවා. ඒක තමයි කරගත්තේ. தற்போது மக்கள் பலம் இல்லாத சில அரசியல்வாதிகள் இப்போது என் மீது விரல் நீட்டுகின்றனர். சூதாட்டம் போன்று அமைச்சு பதவியின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. பணத்திற்காக சூதாடுவதை போன்று இதனை செய்ய முடியாது. மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் எந்த ஒரு விடயத்திற்கும் அமைச்சர் என்ற வகையில் என்னால் இடமளிக்க முடியாது. இதனை நான் பொறுப்புடன் கூறுகிறேன். ஹமாந்தோட்டை துறைமுகத்தின் எரிபொருள் தாங்கிகள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பொறுப்பில் இல்லை. அதனை கூறும் முறை ஒன்று உள்ளது. மக்கள் பலமில்லாத அரசியல்வாதி என்று நீங்கள் யாரை கூறுகின்றீர்கள்? தேசிய பட்டியல் மூலம் அரசாங்கத்தில் உள்ளவர்களா? இல்லை, எவரும் அந்த தொப்பியை அணிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. விரும்பியவர்கள் அந்த தொப்பியை அணிந்து கொள்ளலாம். கடந்த காலங்களில் மக்கள் வீதியில் எதிர்கொண்ட சிரமங்களை கருத்தில் கொண்டே ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த தீர்மானத்தை எடுத்தனர். அத்தியாவசிய சேவை எமக்கு தேவைப்பட்டது. அதனூடாக நாம் கலந்துரையாடுவோம். கலந்துரையாடலில் கேட்கும் அனைத்து விடயங்களையும் எம்மால் வழங்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியினர் மக்கள் விடுதலை முன்னணியை போன்று திருட்டுச் செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை. ராஜகருணா, டிலான், வெனுர, ஜகத் මේ ටීම් අපි නගත් නම් කියන්නේ ඉන්න තව එකෙක් ඉන්නවා ගරාජ් එක මොකක්ද කියන්නේ කලවැද්දා මේ නම් තියෙන එකේ නම් මේ වගේ සත්තු ටික බීලා වැටිලා හිටියේ 2 மணியாகும் போது உள்ளே வந்தனர். வெளியில் இருந்த ஊழியர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கிராம மக்களை தாக்குதல் மேற்கொண்டனர். ගමේ මිනිස්සු ගැව්වේ ගාන්න වටිනේ කුණුවarpa කියාගෙන ඩැංගිලිලා පාරේ. யாழ் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது நேற்றிரவு அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரம்பான்வெளி பகுதியில் நேற்றிரவு 7:30 அளவில் போலீஸ் உத்தியோகத்தர் சிலரால் தாக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கடமை முடிந்து போலீஸ் நிலையத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றபோது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் குறிப்பிட்ட போலீஸ் உத்தியோகத்தர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நான் கடமை முடிச்சு வீட்டை போய் கொண்டிருக்கும் போது வரணி முள்ளி ரோட்டால போய் கொண்டிருக்கும் போது 2 முடக்கில இனந்திரியா முகத்த சீல துணியால கட்டி கொண்டு மறைச்சிட்டு ஓடி வந்து பொட்டனால அடிச்சு தண்டி கொண்டு இருந்தாங்க. 2-3 பேர் அடிச்சாங்க. யாரு தெரியல. அந்த நேரம் ஒரு பைக் கொண்டு வந்தது. வந்தோன்னா பைக் வருதுன்னு சொல்லிட்டு எழும்பிட்டாங்க. நான் அந்த நேரம் தள்ளி விழுத்துட்டு அதுக்குள்ள ஓடிட்டேன். அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல. பைக் 2 போன சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் நான் போலீஸ் நிலையத்துக்கு அடிச்சு சொன்னேன் எப்படி பிரச்சனை சொல்லி போலீஸ்கார வந்து
பிறகு கொண்டு வந்து எனக்கு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல விட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. யார் அடிச்சிருப்பாங்கன்னு என்னால சரியா அதை உறுதிப்படுத்த இயலாது. ஆனால் இனிமேல் இப்படி தமிழ் போலீசாருக்கு தாக்குதல் தொடர்ந்து நடந்தோன்று இருந்தால் தமிழ் போலீசார் கடமையில் செய்வது கடும் கஷ்டமா இருக்கு. இதுக்கு தக்க நடவடிக்கை ஒன்று எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். தாக்குதலோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மணல் ஏற்றிச் சென்றபோது பருத்தித்துறை போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காக உயிரிழந்த இளைஞனின் ஊரான துண்ணாலைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூரில் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திற்கு கண்டனம் தெரிவித்து கிளிநொச்சி மற்றும் ஹட்டனில் கண்டன போராட்டங்கள் இடம்பெற்றன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சியில் இன்று காலை இந்த கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக நீதியான முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. நியாயமாக தேச துரோகிகளால் ஏவப்பட்டு உண்மைக்கும் நீதிக்கும் போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மைந்தன் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை கொல்ல முயற்சிப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமும் அதை சர்வதேச ஊடாக இதனை கவனத்தில் கொண்டு இதற்குரிய பாதுகாப்பையும் இதை செய்ய தூண்டியவர்களை தண்டிக்கவும் இந்த இடத்தில் கேட்டுக் கொள்ளுகின்றோம். எமது நீதிபதி எல்லோராலும் மதிக்கப்படும் பாரபட்சமற்ற ஒரு நீதிவான். அவர் தற்போது அவரது மெய்ப்பாதுகாவலரின் இறப்பின் போது நடந்து கொண்ட விதத்தால் உலக மக்களின் நன்மதிப்பை பெற்று உலக மக்களால் போற்றப்படும் ஒருவராக மதிக்கப்படும் ஒருவராக விளங்குகின்றார். அவரால் எமது தமிழினமும் மதிப்பு பெற்று தலை நிமிர்ந்து நிற்கின்றோம். அவருக்கு வைக்கப்பட்ட இலக்கில் பாரபட்சமற்ற முறையில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும், உரியவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இதே நேரம் அட்டனிலும் நல்லூரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஹட்டன் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஹட்டன் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இவ்வாறான கருத்தினை நேற்று தினம் தெரிவித்திருந்தார். மகா அதிகாரி வினிசுருவரையாட வேண்டி திப்பா யாழ்ப்பாணத்தில் மேல் நீதிமன்ற நீதிபதி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. தன்னை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக நீதிபதி கூறியுள்ளார். போலீசாரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சவாலுக்காக தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சரணடைந்த நபர் தற்போது கூறுகிறார். சவாலை நிறைவேற்ற இன்னும் எவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப் போகின்றார்களோ தெரியாது. இதனை போலீசாரை கூறுகின்றனர். எனவே நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு சென்றால் இன்னும் யார் மீது சவால் விடுப்பார்களோ தெரியவில்லை. உண்மையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் வதந்திகள் தெரிவிக்கின்றன. அது உண்மையா இல்லையா என்பது தொடர்பில் போலீசார் ஆராய வேண்டும். போலீசார் கூறும் விடயங்களுக்கும் நீதிபதி கூறும் விடயங்களுக்கும் சரணடைந்த நபர் கூறும் விடயங்களுக்கும் இடையில் பாரிய முரண்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து நாட்டு மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழலை உருவாக்குங்கள். யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி ஒருவர் தப்பி சென்றுள்ளார். திருட்டு சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளால் மன்றில் ஆஜர்படுத்தி விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவரே தப்பிச் சென்றுள்ளார். நீதிமன்ற சிறைக்கூடத்திற்கு அழைத்து செல்லும் போது அவர் தப்பிச் சென்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சந்தேக நபரை யாழ் நீதவான் எஸ் சதீஸ்வரன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 14 நாட்களுக்கு அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. யாழ் பாண்டியன் தாழ்வு பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு தப்பியோடியுள்ளார். தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வடமாகாணம் மகளிர் விவகாரம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் அனந்தி சசிதரனின் ஊடகவியலாளர் சந்திப்பு அமைச்சின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. 148 மில்லியன் காசு ஒதுக்கப்பட வேண்டும் என்று ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார்கள். அதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் அந்த 148 மில்லியன் காசையும் ஒதுக்கி அந்த 110 ஏக்கரை
உடனடியாக விடுவிப்பதாகவும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். 4வது கட்டமாக 70 ஏக்கர் காணி இருக்கின்றது. 3600 ஏக்கர் காணிகளை விடுவிப்பார்கள் என்பதையும் பழைய ராணுவ தளபதி எனக்கு உறுதி கூறியிருக்கின்றார். தனியாருடைய காணியில் எவ்வாறு இந்த ராணுவம் ஒரு நிரந்தர கட்டிடங்கள் அமைக்க முன்வர முடியும்? 148 மில்லியனை அவர்களுக்கு வழங்குவது போன்று நிராதரவாக விடப்பட்ட மக்களுக்கு அதே போன்ற ஒரு நட்டத்தை வழங்க வேண்டிய தேவை. எங்களுடைய காணியை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அந்த காணியை விற்கின்ற ஒரு நிலைமை மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை தான் தோற்றுவித்திருக்கிறது. மக்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு மிக விரைவில் கிட்டும் என்று நாங்கள் இதேவேளை காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பிலும் வடமாகாண அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். காணாமல் போனோர் அலுவலகம் சட்டமூலம் ஜனாதிபதியால் கையொப்பமிடப்பட்ட நிலையில் காணாமல் போனோர் அலுவலகம் என்பது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட எங்களை போன்றவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரப் போகின்றது என்பது அடிப்படை வாதமாக அமைகின்றது. மிக தெளிவாக நாட்டினுடைய பிரதமர் மிக கூறியிருக்கின்ற இந்த சட்டமூலம் என்பது காணாமல் போனவர் என்பது அல்லது கடத்தப்பட்டவர் இன்னாரால் தான் என்று இந்த விசாரணையின் மூலம் தெரியப்படுத்தப்பட்டாலும் கூட அவருக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் சட்ட நடவடிக்கையோ வேறு நடவடிக்கையோ எடுக்க முடியாது. அவ்வாறு இந்த தகவல்கள் வெளியில் கசியமாக இருந்தால் அந்த அதிகாரிக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுவது தொடர்பாக மிக தெளிவாக அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்பது சர்வதேசத்தை ஏமாற்றுகின்ற ஒரு வேலை திட்டமும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லி அவர்களுக்கான நட்டஈட்டை கொடுப்பதற்குமான ஒரு அலுவலகமாகத்தான் இருக்க போகின்றது. இந்த அலுவலகம் என்பது எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நீதியை பெற்று புதிய மழை கிடைக்காமையினால் தொடர்ந்தும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தில் 4,62,000 அதிகமான மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் 24,006 குடும்பங்களை சேர்ந்த 83,378 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. மாவட்டத்தின் கரைச்சி, கண்டாவளை, பூநகரி, பச்சிலைப்பள்ளி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் வறட்சியினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. கிணறுகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வற்றியுள்ளதால் குடிநீர் தட்டுப்பாட்டை மக்கள் எதிர்நோக்குவதுடன் சில பகுதிகளில் விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளன. இதனால் பலர் பயிர்ச்செய்கையை கைவிட்டுள்ளமையினால் பொருளாதார நெருக்கடியையும் எதிர்கொண்டுள்ளனர். இவ்வாறு மக்கள் வறட்சியினால் தமது பயிர்ச்செய்கையை கைவிட்டுள்ள போதிலும் கிளிநொச்சி செல்வநகரை சேர்ந்த விவசாயி ஒருவர் இந்த காலப்பகுதியிலும் தனது செய்கை நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றார். 59 வயதான மயில்வாகனம் ராஜகோபால் என்ற விவசாயி கடந்த 35 வருடங்களாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றார். வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை செய்கை பண்ணியுள்ளதால் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என இவர் குறிப்பிடுகின்றார். இந்த விவசாயி தனது 7 ஏக்கர் நிலப்பரப்பில் மரக்கறி மற்றும் பழச்செய்கையில் ஈடுபட்டுள்ளார். 35 வருஷமாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுகின்றேன். ஒரு வருஷத்திலே 2 தடவை உற்பத்திக்கான நிலக்கடலை செய்வோம். மலைநாட்டு மிளக்கறி தவிர மற்ற அனைத்து மிளக்கறி பயிர்களையும் நாங்கள் சுழற்சி முறையில செய்து கொண்டிருக்கிறோம். 7 ஏக்கர் காணியில செய்து கொண்டிருக்கிறோம். எனது ஊக்கத்துக்கு முக்கிய பங்களிப்பு செய்கிறது விவசாய திணைக்களம். மாதத்துக்கு ஒரு தடவை வேண்டாலும் விவசாய போதனாசிரியர்கள் என்ன விவசாய நிலங்களை பார்வையிட்டு சில அறிவுரைகளை சொல்லுவார்கள். நாங்கள் நிலத்துக்கு கூட்டுறவை கூடுதலாக பாவிக்கிறோம். மருந்துகள் இல்லாமல் கூட்டுறவை தான் கூடுதலாக நாங்கள் பாவித்து வருகின்றோம். இயற்கை முறையில நாங்கள் விவசாய நடவடிக்கைகளை பாவித்து வரேன். வறட்சி இருக்கிறபடியே நான் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை இந்த மாதிரி செய்து கொண்டு வரேன். அதுக்காக தான் கூடுதலாக மரவள்ளி, நிலக்கடலை, வாழை தாங்கக்கூடிய பயிர்களை செய்து கொண்டு வரோம். விவசாய திணைக்களத்தின் அறிவுரைக்கு ஏற்றபடி இந்த இலைகளை நாங்கள் ஊறப்போட்டு அதன் கரிசலை கொண்டு நாங்கள் மருந்தா தெளிக்கிற பொழுது அந்த பயிர்கள் ஓரளவுக்கு வறண்ட நேரத்திலேயும் குளிர்மையா இருக்கும். அப்படியான சில நடைமுறைகளை நான் பின்பற்றி கொண்டு வரேன். எங்க முயற்சியால எங்களால முடிந்த அளவு செய்து கொண்டே இருக்கிறோம். ஜனாதிபதி செயலகத்தினால் உணவு உற்பத்தி தேசிய திட்டத்தின் கீழ் மாவட்ட மற்றும் மாகாண ரீதியில் நடத்தப்பட்ட போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட இவர் 2016 ஆண்டில் தேசிய ரீதியில் நடத்தப்பட்ட போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று ஜனாதிபதி விருது பெற்றுள்ளார். காலத்திற்கு தகுந்த பயிர்களை செய்கையிட்டு சில விவசாய நுணுக்கங்களை கையாளும் போது இயற்கையின் சீற்றத்தை மீறி சாதிக்க முடியும் என்பதை இந்த விவசாயி நிரூபித்து காட்டியுள்ளார். இந்தியாவின் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாநிதி APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு மண்டப திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இன்று காலை நினைவு மண்டபம் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. மிக குறுகிய காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவருக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளதாக இதன்போது பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.
ராமேஸ்வரத்தில் 15 கோடி இந்திய ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட அப்துல் கலாம் மணிமண்டபத்தில் 700க்கும் மேற்பட்ட நிழற்படங்கள் அவர் தொடர்பான ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. அக்னி, ஆகாஷ், திரிசூல், பிருத்வி, நாக் எனும் பஞ்ச ஏவுகணைகளை பாரத மாதாவுக்கு ஈந்த பாரதத்தினுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் மீளா துயில் கொள்ளும் ராமேஸ்வரம் பேய்கரும்பு பகுதியில் உள்ள அன்னாரது புனித சமாதியே இது. இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று இளைஞர்களை விழித்தெழச் செய்த அணுவிஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் காலம் கடந்தும் இன்னமும் பாரதத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வீரியம் கொடுத்து வருகின்றமை வெள்ளிடை மலை. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி தடுமாற்றத்தை எதிர்கொண்டுள்ளது. முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடும் இலங்கை அணி இன்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 154 ஓட்டங்களை பெற்றிருந்தது.